இந்த பரந்த பூமியில் ஒரு இடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து இது உயிர்களின் பேரரசு என்று அழைக்க வேண்டுமென்றால் அந்த பெருமை அமேசான் மலைக்காட்டிற்கே செல்லும். தென் அமெரிக்காவின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து நிற்கும் இந்த மாபெரும் காடு வெறும் மரங்களின் கூட்டம் அல்ல, இது ஒரு உயிருள்ள உலகம், ஒரு தனி கண்டம் போல செயல்படும் இயற்கை அமைப்பு, கோடிக்கணக்கான உயிரினங்கள் சுவாசிக்கும் இடம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் தனது இரகசியங்களை பாதுகாத்து வரும் மர்ம உலகம். உலகில் எந்த இடத்தை பற்றி பேசினாலும் அமேசானை போல அதிசயங்களையும் கேள்விகளையும் ஒரே நேரத்தில் உருவாக்கும் இடங்கள் மிகவும் குறைவுதான். அமேசான் மலைக்காடு சுமார் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது இந்தியாவின் பரப்பளவை விட பெரியது. பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பொலிவியா, கயானா, சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகளுக்குள் இந்த காடு பரவி இருக்கிறது. இதில் சுமார் 60 விழுக்காடு பிரேசிலில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல மலைக்காடாக இருக்கும் அமேசான் பூமியில் உள்ள அனைத்து மலைக்காடுகளிலும் மிகப்பெரிய பகுதியை தனியாக கொண்டிருக்கிறது. பலர் அமேசானை பூமியின் நுரையீரல் என்றும் அழைக்கிறார்கள். அமேசானில் உள்ள கோடிக்கணக்கான மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது. மேலும் உலகின் காலநிலையை சமநிலைப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமேசானின் மிகப்பெரிய ஆச்சரியம் அதன் உயிரின வளம்தான். உலகில் அறியப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் சுமார் 10 விழுக்காடு அமேசானில் வாழ்கிறார்கள். சுமார் 40,000 தாவர இனங்கள், 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 430 பாலூட்டி இனங்கள், 400க்கும் மேற்பட்ட இருவாழ் உயிரினங்கள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள் இங்கு காணப்படுகின்றன. ஆனால் இதைவிட ஆச்சரியமானது என்னவென்றால் இவற்றில் பல இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அமேசானில் புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். புதிய தவளைகள், புதிய பாம்புகள், புதிய பூச்சிகள், புதிய மீன்கள் மற்றும் சில நேரங்களில் புதிய பாலூட்டிகள் கூட கண்டுபிடிக்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் கூறுவதன்படி அமேசானில் வாழும் உயிரினங்களில் பெரும்பாலானவை இன்னும் அறிவியல் உலகத்திற்கு தெரியாதவை. அதாவது இன்று நாம் பெயர் கூட சூட்டாத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதே சமயம் அமேசானின் மைய பகுதிகளில் மனிதர்கள் காலடி எடுத்து வைத்ததே இல்லாத இடங்களும் இருக்கின்றன. செயற்கைக்கோள்கள் மேலிருந்து பார்த்திருக்கலாம், ஆனால் தரையில் இறங்கி ஆய்வு செய்தவர்கள் இல்லாத பகுதிகள் இன்னும் இருக்கிறது. அடர்ந்த மரங்கள், தொடர்ச்சியான மழை, ஆறுகள் மற்றும் சிக்கலான நில அமைப்பு காரணமாக இந்த பகுதிகளை அடைவது மிகவும் கடினம். சில விஞ்ஞானிகள் அமேசானின் சில பகுதிகளை பூமியின் கடைசி உண்மையான வனப்பகுதிகள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த காட்டின் மற்றொரு மர்மம் அதன் பழங்குடியினர். அமேசானில் நூற்றுக்கணக்கான பழங்குடி சமூகங்கள் வாழ்கிறார்கள். அவற்றில் சிலர் நவீன உலகத்தோடு தொடர்பு கொண்டவர்கள். ஆனால் சில சமூகங்கள் இன்னும் வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்கிறார்கள். இவர்கள் அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த வாழ்க்கை முறையையே தொடர்கிறார்கள். அவர்களின் மொழி, கலாச்சாரம் மற்றும் அறிவு முறைகள் உலகிற்கு இன்னும் பெரும்பாலும் தெரியாதது. அமேசானின் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அமேசான் நதி உலகின் மிகப்பெரிய நதியாகவும் கருதப்படுகிறது. நீரின் அளவை பொறுத்தவரை உலகில் வேறு எந்த நதியும் இதற்கு இணை கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் சுமார் 2,09,000 கனமீட்டர் தண்ணீரை அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் கலக்கிறது. இது உலகின் அடுத்த 7 பெரிய நதிகளின் மொத்த நீரோட்டத்திற்கு சமம். இந்த நதியும் அதன் ஆயிரக்கணக்கான கிளை நதிகளும் ஒரு உயிருள்ள நீர் வலையமைப்பாக மாற்றியிருக்கிறார்கள். ஆக மலையும் அமேசானும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இந்த காடு தன்னுடைய சொந்த மழையை உருவாக்குகிறது. மரங்கள் வேர்கள் மூலம் நிலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி பின்னர் அவற்றின் இலைகள் வழியாக நீராவியை வெளியிடுகின்றன. இந்த நீராவி மேகங்களாக மாறி மீண்டும் மழையாக பெய்கிறது. இந்த செயல்முறை தொடர்ந்து நடைபெறுவதால் அமேசான் தன்னைத்தானே பராமரிக்கும் இயற்கை அமைப்பாகவே செயல்படுகிறது. அமேசானில் வாழும் உயிரினங்களில் சில
உலகின் மிகவும் ஆபத்தான உயிரினங்கள். ஜாக்குவார் என்ற பெரிய பூனை இங்குள்ள உச்ச வேட்டையாளியாக இருக்கிறான். அனகோண்டா எனப்படும் உலகின் மிகப்பெரிய பாம்புகள் இங்குள்ள சதுப்பு நிலங்களில் வாழுகிறார்கள். விஷ அம்பு தவளைகள், மின்சார மீன்கள், பிரானியா மீன்கள், விஷமுள்ள சிலந்திகள் மற்றும் எண்ணற்ற பூச்சிகள் இந்த காட்டின் உயிரியல் அமைப்பை உருவாக்குகிறார்கள். அமேசானின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அதன் பழங்கால வரலாறு. பல ஆண்டுகளாக அமேசான் எப்போதும் மனிதர்கள் குறைவாக வாழ்ந்த இடம் என்று கருதப்பட்டது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் வேறு கதையை சொல்கின்றன. செயற்கைக்கோள் ஆய்வுகள் மற்றும் அகழ்வாய்வு தகவல்கள் அமேசானின் பல பகுதிகளில் பழங்கால நகரங்கள் மற்றும் மனித குடியிருப்புகளின் தடயங்கள் கண்டுபிடித்திருக்கின்றன. சில ஆய்வாளர்கள் ஐரோப்பியர்கள் தென் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு அமேசானில் மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். சில இடங்களில் நேராக அமைக்கப்பட்ட சாலைகள், மண்மேடைகள், செயற்கை குளங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது அமேசான் வெறும் காடு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் சிக்கலான மனித நாகரிகங்களின் தாயகமாக இருந்திருக்கலாம் என்பதையும் காட்டுகிறது. இன்று அமேசான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறது. மரம் வெட்டுதல், விவசாய விரிவாக்கம், சுரங்க தொழில், சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் சாலை அமைப்புகள் காரணமாக காடுகள் வேகமாக அழிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் காடு மறைந்து வருகிறது. இது வெறும் மரங்களின் இழப்பு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடங்களும் அழிக்கப்படுகின்றன. காலநிலை மாற்றமும் இந்த காட்டை பாதித்து வருகிறது. மழைப்பொழிவு மாறுகிறது. சில பகுதிகளில் வறட்சி அதிகரிக்கிறது. சில விஞ்ஞானிகள் அமேசானின் ஒரு பெரிய பகுதி ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அழிக்கப்பட்டால் அது மீண்டும் முழுமையாக காடாக மாற முடியாமல் போகலாம் என்றும் எச்சரிக்கிறார்கள். அமேசான் என்பது ஒரு காடு மட்டுமல்ல, அது பூமியின் உயிரியல் இதயம். அது கோடிக்கணக்கான உயிர்களின் வீடு. அது உலகின் காலநிலை அமைப்பின் ஒரு முக்கிய அங்கம். அது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு மர்ம உலகம். அதன் ஒவ்வொரு மரத்தின் பின்னாலும், ஒவ்வொரு ஆற்றின் வளைவின் பின்னாலும், ஒவ்வொரு மழை துளியின் பின்னாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகள் மறைந்து கிடக்கின்றன. எனவே அமேசான் காடு என்பது வரைபடத்தில் இருக்கும் ஒரு பச்சை பகுதி அல்ல. அது பூமியின் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடிய உயிருள்ள உலகம். மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத ஆயிரக்கணக்கான ரகசியங்களை தன்னுள் பாதுகாத்து வைத்திருக்கும் இயற்கையின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக அது தொடர்ந்து வாழ்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.